உங்கள் எம்ப்ளாயி கூட என்னைக்காவது நீங்கள் வந்து ஒன் டு ஒன் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் இட்ஸ் நோ யுவர் எம்ப்ளாயி. இது இம்பார்ட்டண்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கல நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க உங்கள் எம்ப்ளாயோட ஒன் டு ஒன் வந்து பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்றது. அப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் எஜுகேஷன் ஸ்லாட் ஒய் ஏன் வந்து இந்த ஒன் டு ஒன் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் எம்ப்ளாயோட அப்படின்னு கேட்டோம்னாக்கல 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஒன்று வந்து எம்ப்ளாயிஸ் ஆர் அவர் செகண்ட் மோஸ்ட் ரிசோர்ஸஸ் இன் அவர் ஆர்கனைசேஷன்ஸ். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆர்கனைசேஷனில் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லுவோம், செகண்ட் வந்து எம்ப்ளாயி, தேர்ட் வந்து சப்ளையர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செவன் கேட்டகரி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாயி தான் வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். அண்டு டு ரெடியூஸ் அட்ரிஷன் ரேட், நம்ம எம்ப்ளாயி வந்து நம்மளை புரிஞ்சிக்காதனாலையும் நாம எம்ப்ளாயை புரிஞ்சிக்காதனாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ரிஷன் ரேட், அதாவது வேலையை விட்டு போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதுக்காக தேவை. அப்புறம் டு பூஸ்ட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக வந்து ஒன் டு ஒன் வந்து நெசசரி. சரி, ஓகே. ஒரு நிறுவனத்தில் வந்து 10, 20, 50 ஒரு 100 எம்ப்ளாயி கூட இருக்கலாம். ஸோ எந்த எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து ஒன் டு ஒன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கல எல்லா எம்ப்ளாயிலுமே ஒன் டு ஒன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கல நியூ எம்ப்ளாயி ஆன்போர்டிங் பேஸில் இருக்கிறவங்க பண்ணலாம், ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஹை பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன் வந்து அவங்களோட ஒன் எம்ப்ளாயி பண்ணுவாங்கனாக்கல ஹை பர்ஃபார்மர் ஹை ஸ்கில் எம்ப்ளாயிஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கல நம்ம காம்படிட்டிவோ இல்லை அவருக்கோ வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதப்போ வந்து நம்மளுடைய கோர் வேல்யூ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லாமல் இருந்தனால அவர் ஈஸியாக செட் ஆகலாம் அதுக்கு. அப்புறம் அண்டர் பர்ஃபார்மிங் எம்ப்ளாயிஸ் அவருடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸ் என்ன ரீசன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிட் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டாக்னேஷன் இருக்கலாம். அப்புறம் ரிமோட் ஆர் ஹைப்ரிட் ஒர்க்கர்ஸ், இப்போ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு இடத்துல இருக்கும், அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, கம்பெனிக்கும் அவங்களுக்கு வந்து டச்சப் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு தேவைப்படலாம். அப்புறம் எம்ப்ளாயி ஃபேஸிங் பர்சனல் சேலஞ்சஸ், எஸ்பெஷலி அவங்க வீட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு டெத் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மனசுடைஞ்சி ஒரு அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் ஒன் டு ஒன் தேவை. அப்புறம் எம்ப்ளாயி டேக்கிங் ஆன் நியூ ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். அந்த ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து முன்னாடி வந்து ஒரு லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நியூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும், அந்த ஸ்டேஜுக்கும் தேவை. அப்புறம் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் ஆன் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் அந்த கோல்ஸ் கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஒரு டைம் பவுண்ட் இருக்கும். அந்த சமயத்தில் என்ன நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை விட்டுட்டு கூட வெளியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு ஒன் டு ஒன் தேவை. அப்புறம் டீம் லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் டிஸ்என்கேஜ் எம்ப்ளாயிஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸுமே நம்ம வந்து ஒன் டு ஒன். நெக்ஸ்ட், ஸோ ஒன் டு ஒன் பண்ணணும்னா அப்படியே கூப்பிட்டு சும்மா பேசி அனுப்பலாமா அப்படின்னா இல்லை, இதுக்கு வந்து ஒரு சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ பேராமீட்டர்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஒன் டு ஒன் எம்ப்ளாயினால ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ், ஒரு செட்டப் அஜெண்டா பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் யார் யார் அவங்களோட பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன இருக்குது, அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுடைய ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு 15 days முன்னாடி அந்த எம்ப்ளாய்க்கு வந்து ஃபோன் மூலமாக ஃபஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும். அஃபிஷியல் லெட்டர்ஸு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, அந்த மாதிரி உனக்கு வந்து இந்த மாதிரி ஒன் டு ஒன் இருக்குது, ஓரியன்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவரும் அதுக்கு செட்டப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி கிரியேட் கம்ஃபர்டபுள் அட்மாஸ்பியர். இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே கிரியேட் கம்ஃபர்ட் அட்மாஸ்பியர் இப்போ நம்ம கம்பெனிக்குள்ளே வச்சுருக்கோம்னாக்க அப்போ அவருக்கு வந்து ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை சப்போஸ் நம்ம மார்க்கெட்டிங் வெளியில் இருக்கிறா நம்ம கம்பெனியில் கூப்பிட்டு பண்ணலாம். அப்புறம் ஸ்டார்ட் வித் எம்ப்ளாயி, ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டுட்டு அவங்களுடைய குறைகளை கேட்டுட்டு பண்ணலாம். அப்புறம் டிஸ்கஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய கோல் செட்டிங் அந்த சப்போர்ட்டிவ் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசலாம். அப்புறம் இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் க்ளோஸ் வித் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் பேசணும் அப்படின்றது நிறைய பண்ணலாம். ஸோ அவுட்கம் இதெல்லாம் பண்ணாக்க அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கல நான் வந்து இட்ஸ் ஏ ரியல் கேஸ் ஸ்டடி. என்னுடைய எம்ப்ளாயி வச்சு நான் சொல்லுவேன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி நேம் வந்து ஆர்டர்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் மிஸ்டர் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் கடலூர் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஹை பர்ஃபார்மர். வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் மோர் ரிசோர்ஸஸ் அண்ட் டிவேட்டிங் கம்பெனி ஸ்கோர் வேல்யூஸ், வந்து குரூப்பிங் பண்ணுறது, அவங்க எம்ப்ளாயிஸோட குரூப்பிங் பண்ணுறது, வாட்ஸ்அப் குரூப் பண்ணி அதில் வந்து நெகட்டிவாக ப்ரொபோகேட் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவர் வந்து சரி கம்பெனி வந்து ஒரு வெளியில் போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது.
ஏன்னா அந்த கம்பெனியில் எனக்கு அவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவந்தோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 months முன்னாடி தான் வந்து சேலரி ஹைக் பண்ணுவோம், நியூ ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தோம். கீழே இருக்கிற லெவலோட 20,000 சேலரி இருக்கும், எக்ஸ்பென்சஸ் 10,000 அதிகமாக கொடுத்தோம். மற்ற கம்பெனி பண்ணக்கூடிய லெவலை விட அதிகமாக பண்ணியும் அவருக்கு அந்த தாட்ஸ் இருந்தது. அப்புறம் தான் வந்து நாங்கள் கூப்பிட்டோம். என்னன்னா இந்த 1-to-1 வந்து ABM ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து அவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டு மார்னிங்கில் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து கம்பெனியுடைய எல்லா எம்ப்ளாயிஸ், அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் வந்து அவங்க பேசி அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் என்ன சொல்ல போனாக்க நம்ம கம்பெனியில் உட்காந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா, நாம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை விட அவங்க கேட்கறது தான் அதிகமாக இருக்கு. ஏன் சார் லாஸ்ட் 3 months உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, உங்களுடைய கால் அவரேஜஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு, உங்களோட எவ்ரி காலம் வந்து நீங்கள் தான் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நாம கேட்கக்கூடிய தயக்கப்படுறது எல்லாமே வந்து அங்கே மிட் லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கேட்கும்போது அவங்க உண்மையை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. எஸ் என்னோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு, நான் அதை பூஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருக்குனாக்கல அன்னைக்கு நைட்டே போயிட்டு மெசேஜ் போட்டார். ஸோ நான் ஐ வாண்ட் டு டேக் மச் கிராட்டிடியூட் ஃபார் திஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு நான் இதெல்லாம் இந்த வழியே தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெசேஜ் போட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல அப்படியே இந்த 360 டிகிரி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்படியே மாறிட்டு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அவர் கீழே வந்து 2 எம்ப்ளாயி போட்டு இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கல ஸோ ஒரு எம்ப்ளாயி அப்படி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுத்தனால விட்டுருவோம். ஏன்னா அந்த மைண்ட் செட்டப் பண்ணிட்டா அவனை மாற்ற முடியாது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். அது இது கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சரி ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது போடும்போது இப்போ அட்மிஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட 4 to 5 எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் ரிட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ now you can decide is it important or not. Thank you for the opportunities. Thank you, Principal.